ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மெட்டா எம்சிபியை எப்படி சாட்ஜிபிட்டியில் கனெக்ட் பண்ணுறது பார்த்தா. ஸோ இது வந்து சாட்ஜிபிட்டியோட உள்ளே போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்தீங்கன்னா சைன்இன் வித் மெட்டான்னு காட்டும். அதை நீங்கள் சாட்ஜிபிட்டிக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஆல்ரெடி சாட்ஜிபிட்டிக்குள்ளே போகும். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப் என்னென்னா, மெட்டா வந்து ஆக்சஸ் கேட்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பேஜ் ஆட் ரன் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட கன்ஃபர்மேஷனை நீங்கள் கிளிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். கிளிக் கொடுத்த பிறகு அதுக்கு அடுத்து அது ஒரு ஆக்சஸ் கேட்கும். கரண்ட் பேஜுக்கா இல்லை ஃபியூச்சர் பேஜுக்கா இல்லைனா வெறும் கரண்ட் பேஜுக்கு. எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் பெட்டர். ஸோ அதனால தான் நான் அதை கொடுத்தேன். அதனால் அது அட்வான்ஸாக யூஸ் ஆகுன்றதுக்காக அது நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரி ஒரு செட்டப்பு பிஸ்னஸ்க்கு கேட்கும். அந்த கரண்ட்டுக்கா இல்லை வந்து ஃபியூச்சர் பிஸ்னஸ்க்காக கேட்கும். எனக்கு ஃபியூச்சர் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே ஏஐ யூஸ் பண்ணுறதுனால ஸோ இது பெட்டராக தான் இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அதனால் அதை கிளிக் கொடுத்து நான் கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட ஆக்சஸ்லாம் கேட்கும். என்ன மாதிரி ஆக்சஸ் அது சாட்ஜிபிட்டி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. லிஸ்ட் ஆஃப் பேஜை ஷோ பண்ணுறது, ஆட்ஸ் ரிப்போர்ட் எடுக்கிறது எல்லாமே. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிடும். அது இல்லாமல் அதை கொஞ்சம் கிளியராக படித்து பாருங்கள். ஸோ அதை நான் சேவ் கொடுத்த பிறகு அது டேரெக்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுப்பீங்க. கொடுத்த பிறகு சாட்ஜிபிட்டிக்கு வந்து உங்களுக்கு போகும். ஸோ இதுதான் அந்த ப்ரொஃபைலு. இது வந்து கனெக்டர்னு காட்டும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சாட்ஜிபிட்டியில் ஆப்ஸில் போனீங்கன்னா கனெக்டர்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் கனெக்டர்ஸ் க்ரியேட் பண்ணி தான் மெட்டா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை டெஸ்ட் பண்ணலாம். இது எந்த மாதிரி நமக்கு இருக்குன்னு. ஸோ நான் ப்ராம்ப்ட் கொடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். எனக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்குது, இல்லை சிம்பிளான ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்துருந்தேன். ஸோ அது நல்லதாக ஒர்க் ஆகியிருக்கு. நம்ம இது என்ன கொடுக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி எனக்கு இது இப்படி கொடுக்குது. மெட்டா ஆட்ஸ் ப்ளஸ் கூகுள் ஆட்ஸ் லிங்க். நான் எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணியிருக்கிறதால அது கேட்குது. ஸோ நான் மெட்டா ஆட்ஸ் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது லேர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் டூலாக வந்து கால் பண்ணோம். கரண்ட் கொடுத்துச்சு பாருங்கள். என்னோடய ஃபஸ்ட் அக்கௌண்ட் மீன்ஸ் பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் வந்து டிசேபிளாக இருக்குது, கரன்சி மாட்டேன்றதால. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் அக்கௌண்ட் கிளிக் பீஸ். அது என்னோடய பிஸ்னஸ்ஸு, டிஜிட்டல் சர்வீஸ் பிஸ்னஸ். ஸோ அது கரன்சி ஐஎன்ஆர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன செக் பண்ணிக்கலாம்னா உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் ஆட் ஸ்பெண்ட், ரிப்போர்ட்ஸு, இல்லைனா ரொம்ப நேரம் ஜென்ரேட் ஆகக்கூடிய ரிப்போர்ட் நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆட்டோமேஷன் டூல் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது பீட்டா வெர்ஷன்ன்றதால கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன்லாம் ஆகாது. தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ரெடி பண்ணுறதுக்கு எந்த மாதிரி நம்ம இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ்.